வெல்கம் டு அம்மா பொண்ணு ஜோன் அஃபிஷியல். என்னடா ஒரு 3-4 டேஸாக வீடியோஸே போடலன்னா பர்சனல் ரீசன்ஸாக போட முடியல. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம், என்னம்மா வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே வந்துக்கிறோன்னா, நாங்கள் படம் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இப்போ புதுசாக யூத் மூவி, சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். நம்ம ஆமாம், படம் வந்து யூத் மூவி வந்திருந்தது, நேற்றே வந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்க்கலான்ட்டு வந்திருந்தோம். படம் எப்படிமா உனக்கு பிடிச்சிருந்தது? நல்லா இருக்கு படம். கருணாஸ் பையன் கிணி நல்லா நடிச்சிருக்கிறான். பையன் நல்லாவும் படம் எடுத்துருக்கிறாரு. பாட்டுலேருந்து எல்லாமே அவருடைய இதுதான் பண்ணுறது. ஆனால் சூப்பராக இருக்குது எல்லாமே. பார்க்கலாம், அவங்க நல்லா இருக்குது. சின்ன பசங்க இப்போ படிக்கிற பசங்க எப்படி ஒரு ஜாலியாக இருக்கும், லவ் பண்ணி சுத்தமோ அந்த மாதிரி. ஆனால் அதில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக வருது. நம்ம உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு? எனக்கு இது பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி படம் நல்லா இருக்குது. நம்ம ஸ்கூல் மெமரிஸ் கொண்டு வர மாதிரி. ப்ளஸ் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க எப்படி இருக்காங்க இப்போ ஸ்கூல் டைம்ஸில், அதுவும் இல்லாமல் எமோஷனாக பேரண்ட்ஸு எல்லாமே கலந்து இருக்குது மிக்சிங்காக. ஸோ படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நாங்களே எதாவது ரிவீல் பண்ணிட்டேன், இவங்களே ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குமென்ட்டு தான் சரி பார்த்தோம். படம் சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். படம் எல்லாரும் சொல்கிறோமா என்னடா எல்லா டிபிஏ பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷான கதை மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படம் பார்க்கலாம் நீங்கள் தைரியமாக. ஆனால் அது லவ் பண்ணுறது மட்டும்தான் உலகம், வாழ்க்கை, படிப்பு அப்படிலாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மா தான் அவங்க நமக்காக எவ்வளோ இருக்கிறாங்க, சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றது அந்த பையனுக்கு அது தெரியுது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அது சரியாக தெரியறது இல்லைல்ல. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியறது இல்லை. அவங்க உலகம் என்னன்னா படிக்கன்னு நினச்சி போகிறாங்க. அதுக்காக நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஜாலியாக இருக்கணும், லவ் பண்ணணும், சுற்றணும், இது மட்டும்தான் ஒரு இப்போ நம்ம இருக்கிற வயசுக்கு இதுதான் செய்யணும். வயசு முதிர்ந்து போகும்போது தான் நம்ம வேற பற்றி குடும்ப பொறுப்பத்தில் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. படிக்கும் போது அவங்க நம்ம அப்பா அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அவங்களுக்கும் அவங்க நமக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றத விளக்குற படம் தான் இது. ஏன்னா லவ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க, அதுதான் அப்படி ஒரு வயசு வந்தால் தானே நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா அவங்கள்ட்ட எவ்வளோ பட்டுருக்குறாங்கன்றத அந்த பையன் உணர்ந்துடுறான். அப்போ தான் அவனுக்கு லவ்னா இப்போ பசங்க ஒரு பொண்ணு மேலே ஒரு பையன் வச்சதா லவ், ஒரு பொண்ணு வந்து பையன் மேலே வச்சதா லவ்னு கிடையாது. அப்பா அம்மா மேலே வைக்கிறதும் லவ், நம்ம அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டுக்கிறாங்கன்றதை அவன் புரிஞ்சுக்கிறான். அதுதான் கதை. ஆனால் நல்லா இருக்கு படம். இது வந்து சென்டிமெண்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லைக்கா லவர்ஸாக்கான படம், படிச்சுட்டு ஜாலியாக சுற்றுறவங்களுக்கான படம் அப்படி கிடையாது. அதில் சென்டிமெண்ட் படம் தான். நல்லா இருக்குது, பார்க்கலாம். அது ஒரு 2 வாரி கூட பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. நான் கூட சின்ன பையன் எடுத்த படம் மச்ச எப்படி இருக்கும் அப்படிதான் நினச்சேன். ஆனால் நல்லா எடுத்துருக்கான் பையன், நல்லாவும் நடிச்சிருக்கான். அதாவது இப்போ புதுசாக நடிக்க தெரிஞ்சவங்க நடிக்கல, நல்லா சூப்பராக நடிச்சிருக்கான் பையன். எங்கேயுமே அவனுடைய ஹீரோன்றது ஹீரோத்தனமாகவே தான் இருக்குது. எங்கேயுமே குழந்தைத்தனம் வரலை அவங்ககிட்ட. நல்லா நடிச்சிருக்கான் பையன். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. போய் பாருங்க. படத்துல வந்து ரொம்ப மெசேஜ் அப்படின்னா படிப்பு முக்கியம் வாழ்க்கைக்கு. ஏன்னா பெற்றவங்க சொல்லாம லவ்ன்றது வந்து அது ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி போயிடும். ஆனா படிப்புன்றது நம்ம முக்கியம். அதை விட பெற்றவங்க சொல்றதும் முக்கியம். அவங்க வைக்கிற லவ் தான் ட்ரூவான லவ்னு சொல்லியிருக்காங்க அதில் மெசேஜ். அது ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக யாருக்கானா ஒரு ட்ராப்பாவது கண்ணீர் வர மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்துச்சு. ஸோ படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ப்ரொமோஷன்லாம் இல்லை. எங்களுக்கு படம் ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் படம் லாஸ்ட்டாக தாய் கேள்வி பார்த்துருந்தோம். அதோட இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ ஒரு 4 டேஸாக வீடியோஸும் போடல. என்ன வீடியோ போடணும்னு தெரியாமல் இல்லை, ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருந்தோம், எதுவும் போட முடியல. சரி எல்லாமே நேரம் தள்ளி போயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்தோம், சரி இந்த மூவி பார்த்து அதுவே ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு நினச்சோம். இந்த வீடியோவை வந்து இது ஒரு டே மாதிரி இல்லை, வந்தோம். படம் வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா நாங்கள் அதை நினைக்கல. படம் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது, அதுக்காக அதை சொல்ல வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, லவ் பண்ணலாம், லவ் தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. மெயின் ஃபஸ்ட்டு படிப்பு. அது வந்து எப்படின்னா ஒரு சர்டன் ஏஜில் வந்து படிப்பு முக்கியம். அதுக்கான டைம் வரும், லவ்வுக்கான டைமும் வரும். ஆனால் இதை நீங்கள் சர்டன் ஏஜ் படிப்பு சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸும் முக்கியம். ஏன்னா அவங்க தான் இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம கூட வருவாங்க. ஒரு அவங்களோட ஏஜ் வரைக்கும் வருவாங்க.
அதனால அதுல எல்லா மெசேஜஸும் இருக்கு. ஸோ படம் பார்க்கலாம், நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இவங்க இப்படி சொல்றாங்க, என்ன எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த சொல்றோம். அதாவது எப்படி இதுன்னு எங்களுக்கு தெரியல. பசங்க விழுந்துட்டா கூட பேரண்ட்ஸ் கை கொடுத்து தூக்குவாங்க. நீ ஃபெயில் ஆகிட்டாலும் சரி, தட்டி கொடுத்து பரவாயில்ல, இது வாட்டி வேணா அடுத்த வாட்டி படி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ லெவலில் விழுந்துட்டா கூட சரி பரவாயில்ல, நீ உனக்கு இதுதான் வாழ்க்கை இல்லை, அடுத்து வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி கேட்குவாங்க. இந்த லெவலில்னா அடுத்த லெவலில் அப்படி சொல்லல, விழுந்துட்டா பரவாயில்ல, இதுதான் உலகம் இல்லை, வாழ்க்கை இல்லை, இதை விட நீ மேலே ஏறி போ, உனக்கு அடுத்த வாழ்க்கை நீ அடுத்த வெளி உலகத்தை போய் பாரு சொல்லிய ஒரு பேரண்ட்ஸ் தானவங்க அதை தான் கட்டாயம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த பேரண்ட்ஸுமே அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் போயிடு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதுதான் பேரண்ட்ஸ். அவங்க என்ன செய்வாங்கன்னா, விழுந்துட்டாங்கன்னா கை கொடுத்து தூக்குவாங்க, தட்டி கொடுப்பாங்க. நீ இப்படியெல்லாம் சோர்ந்து உட்காரக்கூடாது, நீ கிளம்பு, நீ போ, படி, நல்லா படிச்சுன்னா உன் வாழ்க்கைக்கு. அதுதான் எல்லா பசங்களுக்குமே படிப்பு ஃபஸ்ட்டு. நல்லா படித்து அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க நினைக்கிற இது எல்லாமே உலகமே அவங்க கைக்கே வந்துடும். அதை தான் ஒரு மெசேஜை சொல்கிறாங்க. அதே மாதிரி பசங்களும் நம்ம அப்பா அம்மா தான் முக்கியம் நமக்கு. அதுக்காக யாரையுமே வேணாம்னு சொல்ல அப்பா அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. சில பசங்க அதை உணராத படிப்புன்னு சொல்லிட்டு எங்கெங்கே சுற்றுறாங்க, எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. இது ஜாலியாக இருக்க வேண்டிய வயசுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆமாம், வயசு இருக்க தான் இருக்கும். எல்லாரும் நாங்களாமா அந்த வயசை கடந்து வருமா இல்லையா? அது அவங்களுக்கு இப்போ சொல்லும் போது இவங்கெல்லாம் பெரிய அறிவை சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க வயசு வரும்போது தெரியும். ஆனால் அது பட்டு தெரியணும்னு இல்லை. எந்த தாய் தகவலுமே நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்ப்பாங்க. அதுதான் இந்த படத்துலையும் சொல்கிறாங்க. அது அதே மாதிரி இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மூவியே ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் மேலே மேலே நிறைய மூவிஸ் இவங்க பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா டைரக்ஷன் நல்லா இருக்கு, லிரிக்ஸு, அப்புறம் கொரியோகிராஃபர், ஆக்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சிரித்த மூஞ்சாவே அவர் பார்க்கலாம். அந்த அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். ஆமாம், கேரக்டர் அந்த அதுக்கேற்ற சூட் ஆன மாதிரி ஒரு ஃபேஸ் தான் இவருக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அவர் இன்னும் நிறைய படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல டேலண்டான டேரக்டர். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களே வீடியோவில் பிரதீப் ரங்கராஜன் அந்த மாதிரி அடுத்தடுத்து அந்த மாதிரி இவருக்கு ஒரு தனியாக ஒரு பாதை கிடைச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இவர் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதை வந்து இப்போ இருக்க ஜென் கிட்ஸ்ன்னு சொல்கிற அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும் கதை தான். அது படம் பார்த்தா புரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துருக்காரு. ஸோ படம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், அம்மா இவங்க தான் சொன்னது தான். நான் இதில் புதுசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ படம் பாருங்கள். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இது மார்க்கிங் போடுற அளவுக்குலாம் நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் எங்களுக்கு படம் பிடிச்சிருந்தது. இப்போ நாங்கள் ரீசெண்ட் டேஸாக பார்க்குற மூவிஸில் எல்லாமே ஒரு எமோஷனும் இருக்குது, மெசேஜும் இருக்குது. இது நாட்டுக்கு தேவைன்ற மாதிரி இருக்குது. அதுக்கு யூத் நாட்டுக்கு தேவையான படமான்னு சொல்லுவீங்க, அப்படி இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மெசேஜ் சொல்ல வர்றது அதுலேயும் புரியுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அது நீங்கள் எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. நாங்கள் எடுத்துக்கிற விதம் இப்படி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னம்மா இன்னைக்கு வீடியோவில் தான் எங்கள் கண்ணோட்டத்தில் அந்த படம் இப்படி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கு நாங்கள் நினைக்கிறோம். ஆமாம், அது எங்களுக்கு அப்படி புரிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அப்போ நாங்கள் தெரிஞ்சுப்போம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நிறைய பேர் வந்து எப்படின்னா கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து எங்கேயாவது பார்த்தா தான் அது வந்து சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தர் ரெசிபி கேட்டால் கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை யாரும் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம ஆட் பண்ண சப்ஸ்கிரைபராக இருந்தால் கூட எதுக்காக கேட்குறாங்க நீங்கள் கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா அப்போ நம்மளும் அது வீடியோவாக போடலாம். ஏன்னா அப்போ தான் நாங்கள் வந்து போடுறது பிடிச்சிருக்கு, அது ஒரு வீடியோவாக நாங்கள் மேக் பண்ணி போடலான்ற ஒரு இது இருக்குது. நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம், ரீச் ஆகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்தது ஒரு பெரிய விஷயம் தான். அவங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யூடியூப்பில் வந்து 100க்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கன்னா 1 லட்சம் ஆச்சுங்க, அப்படி இல்லை. எங்களுக்கு 100 வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஏன்னா வந்து நம்மளெல்லாம் வந்து ஒருத்தர் ரெகக்னேஷன் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவ்வளோ ரீச் இருக்காது. நம்ம இது சொல்லி தான் தெரியும், யூடியூப்பில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் 100 சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னும் இந்த 100 சப்ஸ்கிரைபர் இல்லாமல் 1000 1 லேக் அடிக்கணும்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கோம் யூடியூப்பில். அது மேலே மேலே சேர்த்துக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. இந்த லேடிஸ் தானே நடத்துகிறாங்க, இவங்க என்ன சொல்லிட போகிறாங்கன்றதெல்லாம் இந்த சேனல் என்ன என்டர்டைன்மெண்ட்டாக போட்டுற போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம்.
அது உங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இந்த நடுவில் ஒரு 4 நாளாக எங்களால் போட முடியாததுக்கு வேற வேற சூழ்நிலை எங்களுக்கு, அதனால தான் போட முடியல. ஆனால் இனிமேலாம் அந்த மாதிரி நிற்காது. அதுக்கு அதே மாதிரி நாங்க போற கண்டென்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நாங்க மெசேஜ் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து குட் கமெண்ட்ஸ் தான் வரணும்னு கிடையாது, அது நீங்க சொல்ற விதம் நாங்க ஏற்படுறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸே இது வரைக்கும் வரலையா, நீங்க கமெண்ட்ஸை பத்தியே சொல்றீங்கன்னா வருது. ஆனா கமெண்ட்ஸ் போட்டா தானே எங்களுக்கு அதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க. இப்போ நீங்க எங்க ஒரு தூரத்துல இருப்பீங்க, அந்த சப்ஸ்கிரைப் உங்களுக்கு என்ன தோணுது, நாங்க செய்யற விஷயம் உங்களுக்கு அது என்ன வகையில கன்வே ஆச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, இந்த வீடியோ எனக்கு நல்லா இருக்கு, நீங்க பேசுறது சரியில்லை, இல்ல வந்து நீங்க அதை ஓவரா ஹைப் பண்ணி பேசிட்டீங்க, அதெல்லாம் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க வந்து எப்படின்னா, இப்போ மற்றவங்க எப்படி நினைச்சுப்பாங்கன்னா ஏதோ அந்த வரைக்கும் லாபம் சேர்க்குறாங்க போல, அப்படி இல்லை. நம்ம யூடியூப்னு எப்படின்னா நம்மளோட ஸ்கில் இது ஒரு ஆசைப்பட்டு எடுத்து யூடியூப் சேனல் தான். இதை நம்ம ஸ்கில்லும் காட்டணும், நம்ம யாருன்னு உலகத்துக்கும் காட்டணும். அதுதான் யூடியூப்ல நான் நினைக்கிற விதம் வந்து இப்படிதான். ஏன்னா வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும், அதை காட்ட முடியாத நிறைய பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. ஆனால் இது நம்மளே உருவாக்கி மக்கள்கிட்ட காட்டுற பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ அதனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச அளவு நாங்கள் முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கோம். இதுல என்ன பிரச்சனை வருது, இல்லை நாங்கள் செய்யறது தப்பா கரெக்டா, அது எங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த அந்த சொல்றது நீங்க தான், சப்ஸ்கிரைபர் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ அது சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு புரியும். நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து குக்கிங் வீடியோஸ்க்கு நிறைய ரீச் வருதா இல்லை எதுக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஆனால் நாங்கள் மிக்சராக தான் போடுறோம். லைஃப் ஸ்டைல்னா அம்மா பொண்ணுக்குள்ள இருக்கிற லைஃப் ஸ்டைலு, அவங்க டே இன் மை லைஃப். இனிமேல் அடுத்தடுத்த விளாக் வந்து எப்படின்னா டே இன் மை லைஃப் எடுக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஆனால் அதை எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு தைப்பூசம், அது வந்து எங்களுக்கு வந்து எப்படி ஒரு வீடியோவாக ஆரம்பிக்கிற தோட்டத்தில் தான் அது சொல்லியிருக்குமே தவிர அதுதான் எங்கள் சேனலோட அப்படிதான் போகுதுன்னு இல்லை. கோவில்னா கோவில் சம்மந்தப்பட்டதான் இருக்கும், மூவினா மூவியும் இருக்கும், ஷாப்பிங்னா ஷாப்பிங்கும் இருக்கும். இல்லை இங்கேருந்து வெளியூர் ட்ரிப் போகிறோம், அங்கே நாங்கள் எங்களுக்கு பட்ஜெட்டில் கிடைச்சா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர இது என்னடா கண்டென்ட் கிடைக்காம ஏதாவது போடுறாங்க இல்லை, எல்லாம் கிடையாது. எல்லாரும் போகிறது தான். இப்போ நாங்கள் மட்டும்தான் மூவி ரிவ்யூ பண்ணல, எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகத்தில் அந்த மூவி ரிவ்யூ பண்ணுறோம், அவ்வளோதானே தவிர்த்து வரணும். அதே மாதிரி ரெசிபி கேட்குறீங்க, அது வந்து ஒருத்தர் தான் கேட்குறாங்க, அந்த ஒருத்தருக்காக போடணுமான்னு இல்லை, ஒரு 5 பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போடுற ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ரெசிபி வீடியோ போகணும்னு நாங்களும் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அதுக்குன்னு ரெசிபி வீடியோ போடலான்னு ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வீடியோவும். ஏன்னா அதாவது உங்களுடைய விருப்பம் என்னன்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதையும் சரி நீங்கள் பேருக்கு இவ்வளோலாம் பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைபர், நம்ம அதையும் செய்யணும்னு நினச்சி நாங்கள் செய்வோம். எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு இது போடுறோம் அப்போ கூட நேரில் பார்த்து கேட்குறாங்க எங்களை, ஏன் நீங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. நீங்கள் கேளுங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் நீங்கள் சேர்ந்த மாதிரி இதே மாதிரி எங்களுக்கு வந்ததுன்னு வச்சுங்களேன் கமெண்ட் பாக்ஸில், அப்போ நாங்கள் உடனே அதை இது பண்ணுவோம். ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் வந்து செய்வோம். ஏன்னா வந்து இப்போ அதிகமாக வந்து குக்கிங்னா எல்லாருக்கும் தெரியுதுன்னா ரெசிபி நீங்கள் எப்படி செஞ்சுருப்பீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. மோஸ்ட்லி எங்களை பார்க்குறவங்க எல்லாரும் அதான் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அம்மா செய்கிற மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை மட்டன் சுக்கா, நிறைய பேர் அந்த ரெசிபி தான் கேட்குறாங்க. நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நாங்கள் அது தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா எங்களுக்கு நாங்களாக வந்து போடுறதுனால அது பிடிக்குதான்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ அதனால் குக்கிங்க்குன்னு தனியாக நிறைய வீடியோஸ் எடுக்கிறோம், ட்ராவலுக்குன்னு எடுக்கிறோம். ஸோ இது குக்கிங்ஸாக போடுவோம் எல்லாமே. நிறைய வந்து இந்த வாட்டி லாஸ்ட்டாக பண்ணது கூட நியூவாக வைரலான வீடியோ நிறைய பேர் ரெசிபி போட்டிருப்பாங்க. ஆனால் அது நாங்கள் எப்படி பண்ணோன்றது ஒரு மேக்கிங் இருக்கும்ல, எங்களுக்குன்னு தனியாக ஒரு சிக்னேச்சர் இருந்திருக்கும். ஸோ அதை போடலான்னு நினச்சோம், ஆனால் நிறைய பேர் எதுவும் கேட்கல. சரி நம்ம கேட்டால் சப்ஸ்கிரைபர் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு செய்யாமல் நாங்கள் யாராவது வீடியோ கொடுப்போம். ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் ரெசிபிக்காக தான் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லலை, அப்படின்னு இல்லை. இந்த வீடியோ நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும். ஒரு தனியாக ஒரு லோகோவே இப்போ நான் வந்து ஒரு கிரியேட்டிங்காக ஒரு வேர்ட் சொல்லலாம் நினச்சேன். எப்படின்னா நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம், அம்மா கிட்ட டிஸ்கஷன் பண்ணி அது வந்து நிறைய யூடியூபர் சொல்லிருக்க மாட்டாங்க, அவங்கவுங்களுக்கு இருக்கும். நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்காக ஒரு தனியாக கிரியேட் பண்ணோம். எப்படின்னா சொல்லிட்டாமா சொல்லுமா, நம்ம வாழ்வதும் வீழ்வதும் உங்கள் கையில் அப்படின்னு ஒரு லோகோ, ஒரு ஹேஷ்டேக் மாதிரி ஒரு சென்டென்ஸ் மாதிரி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் அந்த வரும். அது நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோ இனிமேல் லாஸ்ட் எண்டிங்கில் நாங்கள் வாழ்வதும் வீழ்வதும் உங்கள் கையில், சப்ஸ்கிரைப் ஆன உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு நாங்கள் அந்த வீடியோ எண்டிங்கில் சொல்ல போகிறோம். ஸோ இது நல்லா இருக்கா நல்லா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னம்மா இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான், லென்த் அதிகமாக போயிடுச்சு. ஷார்ட்ஸ் ஒன்று வரப்போகுது. என்னன்னா நான் 100 டேக்காக அம்மா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு கண்டிப்பாக மறக்காம ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அந்த ஷார்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் அந்த சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அது பண்ணிட்டு இருந்தாங்க, எதிர்க்க தான் பண்ணாங்க, நான் நிறைய கவனிக்காமல் இருந்தேன். ஆனால் அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்காங்க. அது என்ன கிஃப்ட்ஸ்னு கண்டிப்பாக மறக்காம ஷார்ட்ஸை பாருங்கள். அப்படி சப்போஸ் இன்னைக்கு நான் ஷார்ட்ஸ் போடணும், நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் வந்துடும். மறக்காம ஷார்ட்ஸ் பாருங்கள். அந்த கிஃப்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா பாருங்கள். ஆமாம், அது என்னன்னு
நான் ஷார்ட்ஸை ரிவீல் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் பாருங்கள். அதோட ஃபுல் டீட்டெயில் ஷார்ட்ஸே ரிவீல் பண்ணுறோம். என்ன கிஃப்ட் ஆர்வமாக இருந்தோம் நாங்கள் கண்டிப்பாக இப்போ ஷார்ட்ஸ் இன்னிக்கோ இல்லை நாளைக்கோ கண்டிப்பாக ரிவீல் ஆகிடும். பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், பாருங்க அதை. ஆமாம், அம்மா எனக்கு தனியாக கொடுத்தது அந்த 100 சப்ஸ்கிரைப் வரும்போது எனக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தோ அந்த மாதிரி அம்மா கொடுத்த கிஃப்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்ன கிஃப்ட்னு பார்க்கணுன்னா மறக்காமல் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். as well as உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நான் சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். நிறைய வெளிநாட்டில் இருந்து கூட பார்க்குறீங்க, நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துருக்கு. ஸோ எல்லா மக்களுமே எங்களோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு ஒரு யூனிட்டியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இப்போவும் அதே நாங்கள் சொல்ல போதுதான், நாங்கள் வாழ்வதும் வீழ்வதும் சப்ஸ்கிரைப் ஆன உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு, நீங்கள் யாரும் இல்லை, எனக்கு அக்கா தங்கச்சிங்க, அம்மா அப்பா, எந்தெந்த வயசில் இருந்தாலும் பிள்ளைங்க, அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாம். என் பொண்ணு எப்படியோ அந்த மாதிரி எல்லாமே. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை தப்பாக எடுத்துக்க மாட்டோம், கோவப்பட மாட்டோம். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பேசுங்க, அப்போ அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். நீங்கள் என்னடா ரொம்ப வேற இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அது 100 சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே சொல்லணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். அதுவும் இல்லை ஒரு 4 days போடாததுக்கு என்னடா இவ்வளோ பேர் லாங் வீடியோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இவ்வளோ குறுகிய காலத்திலே ஷார்ட் டைம்லேயே எங்களுக்கு ஒரு 100 இது வருது. எங்களுக்கு ரொம்ப பெரிய அது ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இருக்கு. எங்களுக்கு அவளை ரீச் பண்ணவும் நாங்கள் நினைக்கல. அந்த ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ் செய்யும் போது கூட ஸ்ரீலங்கன் ஒரு 50% பார்க்குறாங்க போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதிகமாக இருந்தது. அந்த வட்டல செய்கிற ஒரு மோட்டிவேஷனே அப்படிதான் எங்களுக்கு வந்துச்சு. மலேசியன் கூட பார்க்குறாங்க, எங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வந்தது. ஸோ மலேசியன் டிஷ்ஷஸ் கூட செய்யலாம் தான் இருக்கு. மலேசியன் பீப்புள் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களோட டிஷ்ல என்ன ஸ்பெஷலாக செய்யலாம்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒருத்தர் மெசேஜ் பண்ணாலும் அந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ஸ்வீட்டோ இல்லை ஒரு டெசர்ட்டோ இல்லை ஒரு ரெசிபியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். என்னடா மலேசியன் ஸ்ரீலங்காங்க தான் போடுவாங்கல்ல, சென்னை மக்கள் நீங்களும் சொன்னாலும் சரி, எந்த ஒரு மக்களாலும் சரி, கண்டிப்பா இவங்க ஒரு டிஷ்ஷஸ் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணி போடுறோம். அவ்வளோதான். என்னம்மா முடிச்சுக்கலாமா? பாய்.